ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து அபு ஃப்ரம் ஜெர்மனி. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, இங்கே வந்து சோலோ ட்ரிப் டு துபாய். ஒரு 4 days 3 nights போகிறேன். இங்கேருந்து என்னோடய சிட்டிலேருந்து நான் துபாய்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக வந்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்படியே என்னுடைய ஜாயின் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருங்க. ஸோ என்னுடைய ட்ரெயின் என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே வந்துட்டு 6:38 ICE 275 ஃப்ராங்க்ஃபோர்ட் மன்ஹைம் இன்டர்லாகன் ஈஸ்ட்டு சுவிட்சர்லாந்து போகிற ட்ரெயின். அதுதான் என்னுடைய ட்ரெயின். இப்போ வந்துட்டு 6:38, இப்போ வந்து 6:25 தான். அது பிளாட்ஃபார்ம் நம்பர் 2. கரெக்டாக வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் தான் நான் நிற்கிறேன். இன்னும் ஆனால் டைம் இருக்குது. இப்போ வந்து 6:23க்கு வந்துட்டு முன்ஷன் போகிற ட்ரெயின் போனதுக்கப்புறம் தான் என்னுடைய ட்ரெயின் வருது. கீழே போனால் அங்கே குளிரும், அதனால் நான் கீழே போகல. அதனால் ஜஸ்ட் நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு இங்கே என்னுடைய சிட்டியில் உள்ள ரயில்வே ஸ்டேஷனில் ஜஸ்ட் ஒரு இதுவாக காட்டுறேன் பாருங்கள். இதுதான் என்னுடைய சிட்டியில் உள்ள ரயில்வே ஸ்டேஷன். இப்போ முன்ஷன் போகிற ட்ரெயின் வந்து போயிருச்சு. இப்போ அடுத்து வந்து என்னுடைய ட்ரெயின் தான் வரும் 6:38. ஆனால் மேபி வந்துட்டு ட்ரெயின் முன்னாடியே வரதுக்கு சான்ஸ் இருக்கு, அதனால் நான் போகிறேன். காலையில் 6:30 மணிக்கே பாருங்கள், எல்லாருமே எழுந்திரிச்சு வேலைக்கு போகிறவங்களாம் எல்லாம் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுட்டுருக்காங்க. அங்கே நிற்கிறது பாருங்கள், அதுவும் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் தான். பொட்டி பொடுக்கெல்லாம் பார்க்குறதுக்கு அவங்களாம் வந்துட்டு என்ன ஏர்போர்ட்டுக்கு போகிற மாதிரி தெரியுது. இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் 275. இந்த ட்ரெயின் அப்படியே வந்துட்டு ஃப்ராங்க்ஃபோர்ட் வழியாக சுவிட்சர்லாந்து போகுது. நீங்கள் வந்து இன்டர்லாகன் போயிட்டு, இன்டர்லாக்லேருந்து நான் சொன்னேன்ல ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் நான் போட்டிருந்தேன், இன்டர்லாகன் போயிட்டு அங்கேருந்து யுங்ஃப்ரோ வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ட்ரெயினில் நீங்கள் ஏறினீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரைட்டாக இன்டர்லாகன் போகலாம். அங்கேருந்து வந்துட்டு அங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து யுங்ஃப்ரோவுக்கு வந்துட்டு இந்த ஆல்ப்ஸுக்கு நீங்கள் போகலாம். கிரிண்டவால்டு அந்த மாதிரி. அகெயின் போர்டு ரெஸ்டாரண்ட்டு. நான் லக்கேஜ் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. ஜஸ்ட் ஒரு 3 night 4 days அப்படிங்கிறனால ஜஸ்ட்டு என்னுடைய ட்ரெஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக என்னுடைய ட்ரிப்பும் வந்து அஃபிஷியல் ட்ரிப் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ராங்க்ஃபோர்ட் வந்தாச்சு. நான் ட்ரெயினில் எந்த ஒரு வீடியோ எடுக்கலை. ஏன் அப்படின்னு சொன்னால், செம்ம டயர்டு. நேற்று நைட்டு தூங்கலை, அதனால் கொஞ்சம் ட்ரெயினில் தூங்கிட்டேன். இப்போ வந்துட்டு நான் ஃப்ராங்க்ஃபோர்ட்லேருந்து நான் ஏர்போர்ட்டுக்கு போகிற ட்ரெயினை நான் வந்து எடுக்கணும். என்னுடைய சிட்டியில் வந்து நான் எத்தனை மணிக்கு நான் ட்ரெயின் எடுத்தேன்னா 6:38க்கு நான் ட்ரெயின் எடுத்தேன். 200 கிலோமீட்டர் வந்துட்டு 8:04க்கு வந்துருச்சு. இப்போ நான் பிளாட்ஃபார்ம் நம்பர் 8க்கு போகணும். 6ல் இறங்கி இப்போ 8க்கு போகணும். டூசல்டாஃப் போகிறதில் நான் எடுத்து 6ல் இறங்கிட்டு இப்போ பிளாட்ஃபார்ம் நம்பர் 8க்கு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், இதுதான் டூசல்டாஃப் அவுட்பான் போகுது. ஐசி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் 822 8:09க்கு வருது. டிலே ஆகுதுன்னு காட்டியிருக்காங்க. டூசல்டாஃப் போகுது, ஃப்ராங்க்ஃபோர்ட் ஏர்போர்ட் வழியாக போகுது. பாருங்கள், ஃப்ராங்க்ஃபோர்ட் அவுட்பான் பாருங்கள். ஃப்ராங்க்ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷனை பாருங்கள், எவ்வளோ வந்துட்டு பரபரப்பாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். 8 மணி தான் அது, எவ்வளோ மக்கள் இருக்காங்க. ஏன்னா இங்கே வந்துட்டு ஏகப்பட்ட பேசஞ்சர்ஸு வந்துட்டு போகிறது இருப்பாங்க. ஃப்ராங்க்ஃபோர்ட் வந்துட்டு பயங்கர கமர்ஷியலில் இருக்கிறதுனால நிறைய பேர் வர்றது போகிறது பயங்கரமாக இருப்பாங்க பாருங்கள். இங்கே வந்துட்டு இப்போ ஏர்போர்ட் இருக்கிறதுனால இங்கேயும் நிறைய பேர் வருவாங்க பேசஞ்சர்ஸு. மக்கள் தொகையும் இங்கே வந்துட்டு கூட.
நார்மலாக வந்து ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு வந்துட்டு எஸ்பானில் தான் போகிறது, அண்டர் கிரவுண்டில் தான் போகிறது. கனெக்ஷன் வந்து இந்த வாட்டி வந்துட்டு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸும் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்துட்டு ஐசியிலே போகலாம், இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ்லேயே போகலாம், எஸ்பானில் போகாமல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ட்ரெயின் வந்து எடுத்துட்டாங்க ஏர்போர்ட்டுக்கு போகிறது. டூசல்டாஃப் போகிற வழி டூசல்டாஃப் போகுது. டூசல்டாஃப் போகிறது வந்து ஏர்போர்ட் வழியாக போகுது. நான் இப்போ இங்கே உட்காந்துருக்கேன், வந்துட்டு போர்ட் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்கேன். பாருங்கள், இப்போ என்னுடைய காஃபி குடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். இங்கே பாருங்கள், நம்ம ஊரில் வந்துட்டு ரெஸ்டாரண்ட் மாதிரியே இங்கே வந்து ட்ரெயின்லேயே இருக்குது. ஃப்ராங்க்ஃபர்ட் பாருங்கள் காலையில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நிறையா பேசஞ்சர்ஸ் வந்துட்டு ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்காக அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. ஏன்னா இங்கே வந்துட்டு ஏர்போர்ட் போகிறது வந்துட்டு ஒரு 3 மினிட்ஸில் போயிடுது, 3-4 மினிட்ஸில் போயிடுது. நெக்ஸ்ட் ஸ்டாப்பே வந்து ஏர்போர்ட்டு தான். ஆர்டர் பண்ணதுக்கெலாம் டீ காஃபிலாம் வந்துருச்சு. சாரி, ஒரு ஸ்மால் கரெக்ஷன். வந்து நான் 4 நிமிஷம் சொன்னேன்ல, 4 நிமிஷம் கிடையாது, 9 நிமிஷம் போட்டிருக்கு. ஃப்ராங்க்ஃபர்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஃப்ராங்க்ஃபர்ட் வந்து ஏர்போர்ட் போகிறதுக்கு 9 நிமிஷம் போட்டிருக்கு. ஸோ ஏர்போர்ட் வந்து இறங்கியாச்சு. ஏர்போர்ட் வந்து இறங்கி டெர்மினல் 1, டெர்மினல் 2, ரைசஸ் அண்ட் ட்ராவல் சென்டர். லக்கேஜ் இல்லாமல் போகிறது எவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்குது, செம்ம. ஸோ வே டு டெர்மினல் 1, 2. டெர்மினல் 1ல் ஏபிசி, டெர்மினல் 2ல் டிஇ. ரொம்ப தூரம் நடக்கணும் ட்ரெயின்லேருந்து இறங்கி. ஆக்சுவலாக இப்போ தான் நான் பார்த்தேன் எந்த டெர்மினல் போகணும் அப்படின்னு. டெர்மினல் 1ஆ டெர்மினல் 2ஆ அப்படின்னு. நான் இன்றைக்கி போகிறது வந்து கல்ஃப் ஏர்லைன்ஸில். ஆக்சுவலாக எப்போயுமே துபாய் போனால் மேக்ஸிமம் வந்து கல்ஃப் ஏர்லைன்ஸில் போகிறதுனால டெர்மினல் 2ஆக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டுருந்தேன். போகிறப்ப நான் செக் பண்ணேன், டெர்மினல் 2 தான். ஃப்ளைட் டைம் எப்படின்னா 10:35. அகெயின் வந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது டெர்மினல் 2 போகிறதுக்கு. இப்படி தெரிஞ்சுன்னா கார்லேயே வந்துருக்கலாம். எப்போதுமே காரில் வர்றதுனால இப்போ வந்துட்டு ட்ரெயினில் வந்ததுனால கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. இப்போ இங்கேருந்து டெர்மினல் 1லேருந்து டெர்மினல் 2க்கு வந்து பஸ்ஸில் போனோம். டெர்மினல் 1லேருந்து டெர்மினல் 2க்கு வந்துட்டு இப்போ பஸ் எடுத்து போயிட்டுருக்கோம். இதுதான் என்னுடைய லக்கேஜு. இது ஒன்று தான் என்னுடைய லக்கேஜு. ஜஸ்ட் ஒரு 3 nights 4 daysக்கு தான் ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன், மற்றபடி எதுவும் இல்லை. 1 to 2 போயிட்டுருக்கோம். இப்போ 7 minutes ஆகும் அப்படின்னாங்க. என்னுடைய ஃப்ளைட் வந்து 10:35க்கு. செக்இன் ஆல்ரெடி பண்ணிட்டேன். லக்கேஜ் இல்லாதனால ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிடலாம். நெக்ஸ்ட்டு ஏர்போர்ட்டு, கடைசியாக ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. ஆனால் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நான் ட்ரெயினில் வரும்போது தூங்கினால என்னை வந்து ட்ரெயினில் வந்துட்டு டிக்கெட்லாம் செக்கே பண்ணலை, அப்படியே வந்துட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு கவுண்டரில் போயிட்டு நான் என்னுடைய சீட்டு வந்து மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா நான் ஆன்லைன் செக்இன் பண்ணனால எனக்கு வந்துட்டு பேக்கில் வந்து கொடுத்துச்சு. நான் டைம் இருந்தனால கவுண்டரில் போய் என்னுடைய சீட்டு இதை சேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டோன்னே அவங்க பண்ணி கொடுத்தாங்க. ட்ரெயினில் வரும்போது தூங்கிட்டு இருந்தனால எனக்கு வந்துட்டு செக்லாம் பண்ணவே இல்லை. என்ன இருந்தாலும் டிக்கெட் எடுத்திருந்தேன். ஆனால் ட்ரெயின் வந்துட்டு போகிறதுக்கும் என்னுடைய சிட்டிக்கு போகிறதுக்கும் நான் டிக்கெட் எடுத்துட்டேன், வர்றதுக்கு எடுத்தேன். போயிட்டு வர்றதுக்கு 2க்கும் சேர்த்து 30 euro தான் வந்துச்சு. பயங்கர சீப்பு. இமிக்ரேஷன் முடிஞ்சிருச்சு. இமிக்ரேஷன் முடிச்சுட்டு இப்போ வந்து செக்யூரிட்டிக்கு போயிட்டுருக்கேன். இங்கே வந்துட்டு டியூட்டி ஃப்ரீ ஷாப்பு. யாருக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்கள், வாங்கிடலாம். ஆனால் சொல்கிறது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். ரொம்ப காஸ்ட்லியாக சொன்னால் வாங்க முடியாது. அப்புறம் இன்னொன்று சொன்னது வந்துட்டு யூடியூபர்ஸ்க்கெலாம் நான் சொன்ன மாதிரி ஜெர்மனிக்கு யார் வந்தாலும் சரி என்னை கான்டாக்ட் பண்ணுறதா கான்டாக்ட் பண்ணலாம், நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் தான்,
வர்றது வந்து மந்த் எண்ட்லேயும் மந்த் ஸ்டார்டிங்லேயும் வராதிங்க. டேட் வந்து 15க்கு மேலே வாங்க, நான் ஃப்ரீயாக இருப்பேன், ஹெல்ப் பண்ணுறேன். செக்யூரிட்டி செக் பண்ணிகிட்ருக்காங்க. வாட்ச்லாம் கலட்டிட்டு இப்போவே ப்ரிப்ரேஷன் ஆகிட்டேன். எல்லா இடத்தையும் பேக்கில் போட்டேன். பேக்கெட்டில் எதுவுமே இல்லை, ஹேண்டி தவிர. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அட்லாஸ் வந்து செக்கிங்கும் முடிஞ்சிருச்சு. செக்கிங் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு இப்போ E4 எனக்கு E4 வந்து கல்ஃப் ஏர்லைன்ஸு. நான் இன்னும் டைம் இருக்குது, நான் டைம் இருக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, டைம் இருக்குது. 10:45க்கு என்னுடைய ஃப்ளைட்டு. செக்கிங் இதெல்லாம் இருக்குது. ஸோ எல்லாம் Ladies and gentlemen, welcome to the Fly Gulf Air to Bahrain. Please follow my passenger, contact our staff personnel at the gate E4, Mr. Ali Mohammed Hashani Al-Bala, Kaylee Barbalas, Bala Classic, Joanna Carvajal. நல்ல வேலை என்ன கூப்பிடல, வந்து உட்காந்துருக்கோம், வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 1 ஹவரில் நான் போகிறேன் மேலே. நான் போகிறேன் மேலே அப்படின்னு பாட்டு பாட வேண்டியதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே முடிஞ்சிட்டு கேட்டில் மறுபடியும் இன்னொரு தடவை செக் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்துட்டு இப்போ பஸ்ஸு விட்டுருக்காங்க. இப்போ ஃப்ளைட் வந்து வேறு இடத்துல இருக்கோல பஸ்ஸில் ஏறி நாங்கள் போனோம். பாருங்கள் என்ன அப்படின்னா, துபாய்க்கு போகிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. எத்தனை மணிக்கு நான் என்னுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன்? 6:38க்கு என்னுடைய ஊரில் இருந்து ட்ரெயின் எடுத்தேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ டைம் ஆயிடுச்சு. நான் துபாய் எப்போ போய் சேர போகிறேன். இதுக்கே எப்படி இருக்குது அப்படின்னா, இந்தியா போகிறதுக்கு எப்படி இருக்கும்? ஃப்ராங்க்ஃபர்ட் ஃப்ளூக் ஆஃப் பண்ண பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. விங்ஸ் கிடைக்காதனால எல்லோரும் இந்த சைடு வந்துட்டு இந்த சைடு பார்க் பண்ணியிருக்காங்க. இது டெர்மினல் 2 தான். டெர்மினல் 1 அந்த சைடு இருக்குது. டெர்மினல் 1லேருந்து தான் லுஃப்தான்ஸாலாம் போகும். ऐसी सिचुएशन में हंसना ही ब्रो, मेरे को बहुत हंसी आ रही थी भाई, वो मेरे को देख रही है और ऐसे कर 10 मिनट ऐसे चल रहा, मेरे को हंसी नहीं है। जो गोली सी बंदी होगी, ये बंदा था टकला था, ஸோ ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து உட்காந்தாச்சு. எல்லாம் வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா சின்ன ஃப்ளைட் மாதிரி தான் இருக்குது, ரொம்ப பெருசாலாம் இல்லை. கொடுத்த காசுக்கு வந்துட்டு இவ்வளோ பெருசு வர்றது பெரிய விஷயந்தான். ரொம்ப சீப்பு கல்ஃப் ஏர்லைன்ஸில். ஸோ டேக் ஆஃப் பண்ண போகிறாங்க. நான் போகிறேன் மேலே.
ஃப்ராங்க்ஃபர்ட்டோட ஏர் வியூவை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வின்டர் ஸ்டார்ட் ஆனதுனால அந்தளவுக்கு ரொம்ப தெரியாது. இதுவே நீங்கள் சம்மரில் பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை பச்சேன்னு இருக்கும். இப்போ ஒன்றுமே தெரியல, க்ளௌடியாக இருக்குது. பெரிய சந்தோஷம் என்னென்னா ஜாக்கெட்டை கழட்டியாச்சு. இனிமேல் வின்டருக்கு உள்ள தேவையான ஜாக்கெட் போட தேவை கிடையாது. அதை ஃபஸ்ட்டு கழட்டியாச்சு, வெறும் ஷர்ட்டோடு இருக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு வந்துருச்சு. ஆனால் ஒரே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னு சொன்னால், தமிழ் படம் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணேன். தமிழ் படமே இல்லை. ரொம்ப கவலையாக இருக்குது. சரி, சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து சேர போகிறோம். லேண்ட் ஆக போகுது. இங்கேருந்து நான் மறுபடியும் துபாய்க்கு வந்துட்டு ஃப்ளைட் எடுக்கணும். துபாய்க்கு ஃப்ளைட் வந்து எப்போ அப்படின்னா 1 ஹவரில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். போய் தான் கரெக்டாக அந்த இதில் பார்க்கணும். லேண்ட் ஆயிடுச்சு. நல்லா ஃப்ளைட்டில் செம்ம தூக்கம். ஏறினோடனே தூங்கிட்டேன். ஏன்னா நேற்று நைட்டு வந்து நான் ஜெர்மனியில் தூங்கலை. நேற்று கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் படுத்தா தூக்கம் வரல. ஏர்லி மார்னிங் எழுமணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கமே வரல. 1 ஹவர் தூங்கியிருப்பேன் நேற்று நைட்டு. லேண்ட் ஆகிட்டு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் நோக்கி போயிட்டுருக்கோம். எப்போ நான் வந்தாலும் அங்கே பாருங்கள், டிபார்ச்சர் அப்படின்னு போட்டிருக்கா. எக்கனாமிக் கிளாஸ் ஃபஸ்ட் அண்ட் பிஸ்னஸ் கிளாஸ்ன்னு போட்டிருக்குல்ல. நான் எப்போ போகிறது வந்து ஃபஸ்ட் கிளாஸ் பிஸ்னஸ் கிளாஸ்லாம் போவேன். ஏன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ இங்கே வந்து பஹ்ரைனில் வந்துட்டு இப்போ இது பண்ணுவாங்க, செக்யூரிட்டி செக் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வந்து இங்கே பஹ்ரைனில் வந்துட்டு செக்யூரிட்டி முடிச்சுட்டு வந்தாச்சு. எத்தனை மணிக்கு இப்போ வந்துட்டு இப்போ போர்டில் வந்து டிபார்ச்சர் எல்லாமே போட்டிருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம், எல்லோரும் சேர்ந்து பார்க்கலாம் வாங்க. ஐ திங்க் 2020 GF 512 ஐ திங்க். பார்க்கலாம் என்ன அப்படின்னு. கரெக்டு தான், 2020 GF 512 துபாய் 17A. 2 நிமிஷத்தில் நடந்து போகலாம். அங்கே தான் இருக்குது, 17A பக்கத்துலேயே இருக்குது. பாருங்கள், இந்த கிட்ஸ்லாம் விளையாடுறதுக்கு நல்லா பெரிய வந்து ப்ளே கிரவுண்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஐ மீன் ப்ளே ஸ்டேஷன். பஹ்ரைன் ஏர்போர்ட் பாருங்கள். மேக்ஸிமம் வந்து ஜெர்மனிக்கு போகும்போது எப்போதுமே 16A தான் இருக்கும். இங்கே தான் இருக்கும் 16A இல்லாட்டி 16B இருக்கும். ரொம்ப நேரமாக தம் அடிக்கல, போய் ஒரு தம்மு போட்டுடலாம்.
காஃபி பார், சிகரெட் இது பண்ணுறதுக்கு மாஸ்க்கு, ரெஸ்டாரண்ட்டு, பேபி இருக்குது, ரோல் ஸ்டூல் இருக்குது, ஹேண்டிகேப்க்கு. எவ்வளோ நீட்டாக இருக்கு. ஸ்மோக்கிங் ஜோனு. பாருங்கள், கேட்டு 17A. இங்கே தான் துபாய் ஃப்ளைட்டு. இந்த கேட் வழியாக தான் போகணும் நாங்கள். 17A. இங்கே வந்து டேக் ஆஃப் வந்து 8:20க்கு. துபாய் இங்கேயும் துபாயும் வந்து ஐ திங்க் வந்துட்டு 1 hour டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். துபாய் வந்து லேண்ட் ஆகிறது வந்து 10:35க்கு. இந்த இங்கே போட்டிருக்கு பாருங்கள், 8:20க்கு வந்து பஹ்ரைன்லேருந்து ஃப்ளைட்டு டேக் ஆஃபு. அங்கே வந்து ரீச் ஆகிறது வந்து 10:35 துபாய் இன்டர்நேஷ்னலில் போய் லேண்ட் ஆகுது. ஸோ போர்டிங் பாஸ் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு இப்போ கேட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஹபீபி கம் டு துபாய். பஹ்ரைன்லேருந்து இப்போ டேக் ஆஃபு ஃப்ளைட்டு, துபாய்க்கு போகிற ஃப்ளைட்டு. ஸோ பாபாய் பஹ்ரைன். பாருங்க பஹ்ரைன். வந்து துபாய் போயிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், துபாய் வந்துகிட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், துபாய் வந்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். எனக்கு என்ன அப்படின்னு சொன்னால் ரொம்ப பிடிச்சது வந்து என்ன அப்படின்னா, எவ்வளோ என்ன தான் ஜெர்மனில் இருந்தாலும் சரி, எனக்கு துபாய் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். லேண்டிங் ஆக ரெடி ஆகிட்டு இருக்கு.
புர்ஜ் கலிஃபா எனக்கு தெரியுது, வீடியோவில் பார்க்குறப்ப எனக்கே சரியாக தெரியல. ஆனால் எனக்கு இங்கேருந்து ஃப்ளைட்டில் வந்து பார்க்குற போது எனக்கு தெரியுது. ஆனால் சான்ஸே இல்லை. துபாய் மஸ்ட் விசிட் பிளேஸு. லைஃப்பில் வந்து கண்டிப்பாக வந்து துபாய் வந்து பார்க்கணும். துபாயை வந்து 1980 பார்க்குறதுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்குது. பயங்கர க்ரோத்து. இந்த அங்கே தெரியுதில்ல, இப்போ தெரியுது, வீடியோவில் தெரியுது புர்ஜ் கலிஃபா. man-made beautiful place. எனக்கு இங்கே உள்ள வாட்டர் ஸ்போர்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். landing. அதே மாதிரி துபாயில் உள்ள ஏர்போர்ட்னு பார்த்தீங்கன்னா செம்ம பெருசு. வேர்ல்டில் எல்லா பிளேஸ்க்கும் வந்துட்டு எமிரேட்ஸ் வந்து ஃப்ளைட் விட்டுருக்கானுங்க. அதனால பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர க்ரௌடாக இருக்கும். பயங்கர பெரிய ஏர்போர்ட்டு. இறங்கிட்டு நடந்து கால் வலிக்கும். ஸோ இதுதான் எனக்கு பிடிக்காது. ஃப்ளைட்லேருந்து இறங்கி நடந்துக்கு போய்கிட்டே இருக்கணும். ஸோ இமிக்ரேஷன் செக் பண்ணோம். நான் நார்மலாக வந்து ஸ்மார்ட் கேட்டில் போகலாம். ஆனால் ஸ்மார்ட் கேட்டில் போனால் எனக்கு வந்துட்டு சிம் கார்டு கிடைக்காது. இங்கே வந்துட்டு 1 GB சிம் கார்டு கொடுப்பாங்க. எனக்கு ஒரு கிகாபைட் எனக்கு சிம் கார்டு வேணுங்கிறதுனால நான் இப்போ வந்துட்டு இங்கே இமிக்ரேஷன் செக் போகிறேன். எனக்கு ஜெர்மனி பாஸ்போர்ட்டுக்குனால எனக்கு வந்துட்டு விசாவும் துபாய்க்கு தேவை கிடையாது. ஸோ எல்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 14 மணி நேரம் கழித்து ஜெர்மனிலேருந்து இங்கே துபாய் வந்து நல்லபடியாக சேர்ந்துட்டேன். எதனால கல்ஃப் ஏர்லைன்ஸ் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா இருக்கிறதுல சீப்பான ஏர்லைன்ஸாக தான். இதுவே எமிரேட்ஸ் அப்படின்னா நான் 900 euro கிட்ட நான் பே பண்ணியிருக்கணும். இதில்னுங்கிறனால கம்மி. எவ்வளோ பே பண்ணேன்னா 550 euro தான் பே பண்ணேன்.